ஏ ரசியா, கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இவர் தான் எங்கள் மாமா, பேர் காஜா. டேய் பண்ணாடா, இப்படி வெட்டியா தெரு தெருவா தெரியாம கடைக்கு வந்து கூட மாட ஒழுங்கா வேலை செய்யலாம்ல. போ. அக்கா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் சுசீலா. வணக்கம். உட்காருங்க, டீ கொண்டு வரேன். உட்காருங்க. என்னாச்சு சுசீலா? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு சொல்லு. இருட்டறைக்குள்ள இருந்த என்ன ஒரு வழி போக்க வா வெளிச்சத்தை காட்டுறேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தான். உலகம் என்னன்றதை காட்டினான். சோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தான். கடைசியா என்னை இருட்டறைக்குள்ளேயே தனியா விட்டுட்டு போயிட்டான். நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. தனியா இருக்கிறத விட எங்களோட சேர்ந்து இருக்கலாம்ல. தனியா இருக்கிறது பழக்கம் இல்லைனாலும் ஒரு சில நேரத்துல பழக்கப்படுத்திக்கணும். பொண்ணுங்க கஷ்டப்படுறதுக்காக தான் கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு. ஆம்பளைங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் பிள்ளைய பெற்றுக்கணும், வளர்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். நமக்கு ஒரு வழியே இல்லை. அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கையை பற்றின ப்ராக்டிக் நாலேஜ் ரொம்ப அதிகம். உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் கூட உட்காந்தா போதுமே, அவள் கவலை கஷ்டம் கண்ணீர்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, பொம்பளையா பிறக்கிறதே தப்புன்றுவாங்க. நீங்கள் வாங்க கிளம்புவோம். அவங்க இப்போதானே வந்திருக்காங்க, சாயங்காலம் போட்டுண்டா. பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வரும்போது 4-5 நாள் இருக்கிறேன். பொழுது போயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகிறது கஷ்டம். பாரு, என் வீட்டுக்கு எப்போ வேணா நீ வரலாம், எப்போ வேணா போகலாம். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா இந்த ரஜியா இருக்கேன், மறந்துடாத சரியா? கண்டிப்பாங்க, போயிட்டு வரேன். சரி.